வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபியூச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஃபேமிலி படம் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படம் சிம்பிளி சவுத் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை மாடர்ன் வெர்ஷன் ஆஃப் முகவரி அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா அந்த வீட்டு பையனோட கனவை நிறைவேற்றுறதுக்காக ஒரு குடும்பமா சேர்ந்து எப்படி முயற்சி பண்றாங்க அப்படின்ற தீம்ல போகக்கூடிய ஒரு படம். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே அந்த ஃபேமிலியை காட்டுறாங்க. அந்த ஃபேமிலியில கடைசி பையன் தான் ஹீரோ. அவனுக்கு 2 அண்ணங்க இருக்காங்க. அந்த அப்பா அம்மா தாத்தாவோட ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பையனுக்கு எப்படியாவது டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு இருக்கு. அதனால நிறைய ப்ரொடியூசர்ஸை போய் சந்திக்கிறான். சில வாய்ப்புகளும் கிடைக்குது. அதுல சில பிரச்சனைகள் வருது. ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேல இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அவங்க குடும்பமே முன் வராங்க. எதுக்காக அந்த முயற்சியை அவங்க எடுக்கிறாங்க, அந்த முயற்சியில எப்படி அவங்க சக்சீட் ஆறாங்க, அண்ட் டுவர்ட்ஸ் தட் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயமே இந்த படம் தொடங்கின விதம் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான வேலை தொடங்கிச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு குடும்பமா தீபாவளி அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துருப்பாங்க. ஸோ இவங்க என்ன கிரைம் பண்ணிட்டு இங்க வந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஸ்டார்டிங்லேயே இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு இவங்க குடும்பத்தை பத்தி காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இன்ட்ரடக்ஷன் போர்ஷன் அண்ட் அந்த ஃபேமிலி சூழலை காட்டின விதம் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. பொதுவா இந்த மாதிரியான ஜாயிண்ட் ஃபேமிலி ரிலேட்டட் கதைகள் அப்படின்னும் போது ரொம்ப சென்டிமெண்ட்டை போட்டு ஒரு மாதிரி கிரிஞ்சா மாத்துறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகம். பட் இந்த படத்துல அளவா அந்த சென்டிமெண்ட்டை போட்டு அதே நேரத்துல ஃபன் ஃபீல்டா நிறைய போர்ஷன்ஸை கொண்டு போயிருந்தாங்க. அது எல்லாமே ரொம்பவே நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி அந்த இனிஷியலா அந்த படம் எடுக்கிறதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அப்படின்றதெல்லாம் நீட்டாவே காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த ப்ரொடக்ஷனுக்கு இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அதெல்லாமே ஓரளவுக்கு நீட்டா இருந்துச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது யாரோட கிளாஷ் ஆகுது அப்படின்ற அந்த மொமெண்ட்டும் நல்லாவே சொல்லியிருந்தாங்க. ஓவரால் ரொம்ப சிம்பிளா சொல்லப்பட்ட ஒரு ஃபேமிலி டிராமா அப்படின்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் இந்த படத்துல சில பிரச்சனைகள் அப்படின்றது இருக்குதான் செய்யுது. அதாவது இந்த படம் தொடங்கின விதத்தை பார்க்கும்போது ஒரு பயங்கரமான கிரைம் மூவியா இருக்குமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் எனக்கு இருந்துச்சு. பட் இந்த படத்துல அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் பெருசா எதுவுமே கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. சரி, இந்த படத்தோட கான்ஃபிளிக்டாவது அட்லீஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு கான்ஃபிளிக்ட் அப்படின்ற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஆல்சோ இந்த கோலை அடையிறதுல இவங்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா காட்டியிருந்திருக்கலாம். ரொம்ப ஈஸியா நடக்கிற மாதிரி காட்டிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு படம் தான். பட் கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு டீசென்டான அட்டெம்ப்ட். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.9 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.